Hi, hello, my dear 12th standard. So, 12th standard mathematics chapter 1, exercise 1.1 ல 9th sum பார்க்கணும். So, actually இந்த sum வந்து பாத்தீங்க அப்படின்னா example 1.6 ல ஒரு sum பார்த்தல. Yes. So, அதே same method தான். Okay, yes. So, adjoint A கொடுத்துட்டு A inverse வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. So, adjoint ரெண்டு மாடல் இருக்கு actually. adjoint கொடுத்துட்டு A கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, A inverse find out பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஏ இன்வெர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா, ஒரு சின்ன சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் பார்த்தலாம்? 1/√, டிட்டர்மினன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, தென் அட்ஜே அவங்க கொடுத்துருக்க அட்ஜேவை அப்படியே எடுத்துக்கிட்டு தான். பட் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க அட்ஜேக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பட் ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அது ரெண்டுமே வந்து 3 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஏன் சார்? பிகாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? டிட்டர்மினன்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். அட்ஜி அவங்க கொடுத்துக்கிறது இருக்கு, அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, எஸ், புரியுதா? ஸோ டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். போயிடலாமா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், வாங்க. ஸோ டிட்டர்மினன்ட் adj a which is equal to என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. okay, determinant find out பண்ணிடலாமா? yes. that first row ஓட தர மேல plus minus plus எவனை எடுத்துப்போம்? so 0 கூட எடுத்து பிராக்கெட்ல என்ன பண்ணாலும் என்னதான் ஆகும்? 0 தான் ஆகும். 0 இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணாக்கா சோ 2 6 are 12 minus 0. ஆக்சுவலா இது பண்ணவே தேவையில்லை. 0 கூட மல்டிபிள் பண்ணா 0 தான் வரப்போகுது. சரிங்களா? இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பண்றோம். தென் சோ இந்த -2 ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் வந்துச்சு, அப்ப +2 வந்துருமா? எஸ், +2 எடுத்துக்கலாம். இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 6 6 are 36. so 36 minus 3 6 are 18. ரெண்டு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் தான் வரும், இங்க மைனஸ் தான் வந்துரும். 0. so இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா so 0 ஆக்சுவலா. ஓகேவா? இது எது மட்டும் 0 தான் வரும் இங்க. 6 0 0 minus 3 2s are 6 plus 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஆக்சுவலா 0 ஆயிடுச்சு. ஏன்? இந்த 0 இருக்கிறதால இந்த ரெண்டு டேர்மே வந்து 0 தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அப்ப எது மட்டும் சார் வரப்போகுதுன்னா இவன் மட்டும் தான் வரப்போறான். சோ பிளஸ் 2 36 மைனஸ் 18 வருமா? சோ 2 18 கூட மல்டிபிள் பண்ணா நமக்கு அகைன் 36 வந்துரும். திஸ் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் adjoint A. டிட்டர்மினன்ட் adjoint A கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லுது? சோ A inverse equal to 1/√, determinant A என்ன கிடைச்சிருக்கு? 16 கிடைச்சிருக்கு. அப்ப ரூட்குள்ள நம்ம 16 எடுத்துக்கலாமா? தென் adj A, adj அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கிட்டு என்ன கொடுத்திருக்காங்க? 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. சோ ரூட்டுக்குள்ள 36 இருக்கு. அப்ப நம்ம வெளியே எப்படி எடுக்கலாம்? 1/6 6 are 36 எடுத்துடலாமா? சோ ரிமைனிங் இதை எடுத்து எழுதிடலாம். 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. ஓகே, இது 2 மார்க் क्वेश्चन. ஒண்ணு இல்ல, கொடுத்திருக்க அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம டிட்டர்மினன்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த क्वेश्चन வந்து முடிச்சிரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோஸ் பை பை. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.